Hello students, 9th standard chapter 7 அளவியல் mensuration சொல்லி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அதில் exercise 7.1 இருக்க sums எல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். Question number 1 read பண்ணுறேன். Using Heron's formula, find the area of triangle whose sides are 10 cm, 24 cm and 26 cm கொடுத்துருக்காங்க. தமிழில் கொஸ்டின் அப்படியே தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து 10 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர், 26 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து என்னென்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் ப்ராக்கெட்டில் எஸ் மைனஸ் ஏ எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்து ஹெராயின்ஸ் ஃபார்முலா. அதில் எஸ்ஸுங்கிறது என்னென்னா a plus b plus c divided by 2 அப்படிங்கிறது தான் எஸ் வேல்யூ. இதுதான் ஃபார்முலா. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த ஃபார்முலா தான் நம்ம இது பண்ண போகிறோம். இது பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்கதை நான் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஏ வந்து 10 சென்டிமீட்டர், பி வந்து 24 சென்டிமீட்டர், சி வந்து 26 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு 10 + 24 + 26 டிவைடட் பை 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 60 கிடைக்குது. டிவைடட் பை 2னா கேன்சல் பண்ண என்ன ஒரு 30 கிடைக்கும். ஸோ எஸ் வந்து எனக்கு 13 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன? ஈக்குவல் டு எஸ் வேல்யூ வந்து 30 இன்ட்டு 30 மைனஸ் 10 ஏ வேல்யூ இன்ட்டு 30 மைனஸு பி வேல்யூ 24 இன்ட்டு எஸ் மைனஸ்னால் ஸோ 30 மைனஸ் 26 சி வேல்யூ இது போட்டுட்டோம் ரூட்டில். ஸோ 30 இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 20, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 6, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4 கிடைக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். root of 600, 6 into 4, 24. இதை மல்டிப்ளை பண்ணால் 600. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன 14,400 கிடைக்குது. ஸோ ரூட்டு. ஸோ ரூட்டில் எடுத்தோம்னா 114 ரூட் எடுத்தோம்னா 12 into 12, 144. ஸோ அப்போ 12 இங்கே 0 இருக்குது. அதே மாதிரி ஒரு 0 தான் வரும் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும். ஸோ 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 1.8 மீட்டர், 8 மீட்டர், 8.2 மீட்டர். இது என்னோட ஏ, இது பி, இது சி. ஸோ அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ எஸ் கண்டுபிடிக்கிறேன்னு a + b + c டிவைடட் பை 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 1.8 + 8 + 8.2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 18 வருது. டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ண என்ன 9. ஸோ எஸ் வேல்யூ வந்து எனக்கு 9 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதில் வந்து இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரூட் ஆஃப் எஸ் வேல்யூ 9 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. ஸோ 9 மைனஸ் 18 இன்ட்டு 9 மைனஸ் 8 இன்ட்டு 9 மைனஸ் 8.2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 7.2, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 1, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 0.8. ஸோ 9 இன்ட்டு 7.2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 51.84ன்னு கிடைக்கிது. ஸோ இது ஸ்கொயர் எடுத்தோம்னா 7.2 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2. த சைட் ஆஃப் த triangular ground are 22 மீட்டர், 120 மீட்டர் அண்ட் 122 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா அண்ட் காஸ்ட் ஆஃப் leveling the ground at the rate of ₹20 per மீட்டர் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள் முறையே 22 மீட்டர், 120 மீட்டர் மற்றும் 122 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ₹20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைடு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதாவது ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதை வந்து லெவல் பண்ணுறக்கு ஒரு சதுர மீட்டருக்கு ₹20 செலவாகுதுன்னா அப்போ மொத்த பரப்பளவுக்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல, அந்த பரப்பளவுக்கு மொத்தத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ ஏ வந்து 22, பி வந்து 120, சி வந்து 122. அவங்க கிவன் கொடுத்துருந்ததை நான் வந்து ஏபிசின்னு வேல்யூவில் எழுதிட்டேன். ஸோ ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
ஸோ எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு a + b + c டிவைடட் பை 2 அப்படின்னா 22 + 120 + 122 டிவைடட் பை 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் 264 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணால் 132 கிடச்சிரும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு ஏரியா ரூட் ஆஃப் 132 minus 132 minus 22 130 into 132 minus 120 into 132 minus 122. ஸோ 132 into இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 110 into இது ரெண்டையும் 12 into 10. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1320, அதாவது 1320 into 1320 கிடைக்கிது. ஸோ இது ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 1320 தானே நமக்கு வரும். ஸோ 1320 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறத இதோட நமக்கு ஆன்சர், அதாவது ஏரியா, அந்த லேண்டோட ஏரியா. இப்போது அதை லெவல் பண்ணுறக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா ஆகுதுன்னா அப்போ இவ்வளோ சதுரம் இவ்வளோ ஏரியா இவ்வளோக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங் தி கிரவுண்ட் ₹20 per மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போனா இவ்வளோ இந்த ஏரியாவுக்கு 1320 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 20. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 26,400 வரும். ஸோ மொத்தமாக இந்த ஏரியா ஃபுல்லாக லெவல் பண்ணோன்னா ₹26,400 நமக்கு தேவைப்படுது. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 3. The perimeter of a triangular plot is 600 meter if the sides are in the ratio 5:12:13. Then find the area of plot ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர். அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடைய சொல்யூஷன் பார்த்துடலாம். கிவன் என்ன, அதாவது பெரிமீட்டர் என்ன, சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க, 600 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ பெரிமீட்டருங்கிறது என்ன, சம் ஆஃப் ஆல் சைட்ஸு. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஏபிசி, இதோட சுற்றளவுனா இதை சுற்றி இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது எது சுற்றளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸு. ஸோ a + b + c ஈக்குவல் டு, அதாவது ஏபிசி இந்த 3 வேல்யூ சேர்ந்தது தான் இந்த 600 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 5:12:13 கொடுத்துருக்காங்க சைட்ஸு. ஸோ அதை நான் இங்கே அப்படியே கிவனை வந்து அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 5:2 இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதணும், 5x 12x 13xன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோமா. ஸோ மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ 5x + 12x + 13x ஈக்குவல் டு 600. அது எதுக்கு, மொத்த சுற்றளவுக்கு ஈக்குவல் 600க்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30x கிடைக்கும் ஈக்குவல் டு 600. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 30. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு 20ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ் வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒவ்வொரு சைடோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ a ஈக்குவல் டு 5xனா 5 × 20 100, b ஈக்குவல் டு 12xனா 12 × 20 240, c ஈக்குவல் டு 13x 13 × 20 216 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். ஆனால் அதில் எஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு a + b + c டிவைடட் பை 2. ஸோ 100 + 240 + 260 டிவைடட் பை 2ன்னு நான் எழுதியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 600. அதுதானே ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். a + b + c ஈக்குவல் டு 600. ஸோ 600 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் இதிலேயே கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கலாம், நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க ஆன்சர் வந்து கரெக்டுன்னு. ஸோ 600 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 300 கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரூட் ஆஃப் 300 × 300 - 100 × 300 - 240 × 300 - 260. ஸோ ரூட் ஆஃப் 300, இதை மைனஸ் பண்ணால் 200, இதை மைனஸ் பண்ணால் 60, இதை மைனஸ் பண்ணால் 40. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 14 crore வருது. 14 crore 40 lakhs அந்த மாதிரி வருது. 14 crore 40 lakhs வருது. ஸோ இது ரூட் ஆஃப் இது. ஸோ இது ரூட் எடுத்தோம்னா 144ன்னு வந்தாலே 12 ஸ்கொயர்டு. ஓகேங்களா? அப்போ 12 ஸ்கொயர்டு. அப்போ மீதி எவ்வளோ ஜீரோ இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 3 zeros போடணும். 12க்கு பக்கத்தில் 3 zeros போடணும். ஸோ அதுதான் இதோட ரூட் வேல்யூ. ஸோ ஏரியா ஈக்குவல் டு 12,000 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறதா இதோட ஏரியா வேல்யூ. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?
Question number 4. Find the area of an equilateral triangle whose perimeter is 180 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோண பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதுவே வந்து சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கு எல்லா சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். அதாவது சுற்றளவு வந்து அதோட எல்லா சைட்ஸுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரையாங்கிள் 3 சைடு ஈக்குவலானா ஏஏவாக தான் இருக்கும். ஸோ 1a + 1a + 1a = 180. அப்போ 3a = 180னா a = 180 டிவைடட் பை 3. ஸோ இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். ஸோ a = 16 நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து என்ன? √3 டிவைடட் பை 4 a இன்ட்டு a² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? √3 டிவைடட் பை 4 ஏவோட வேல்யூ என்ன? 60. ஸோ 60 ஸ்கொயர்டு. 60 ஸோ என்ன ஸ்கொயர்டுனா 3600 கிடைக்கும். இது ஸ்கொயர் எடுத்தனா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? √3 டிவைடட் பை 4னா இதே கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 900 வரும். ஸோ 900 இந்த √3 இருக்குது, அது அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஸோ √3யோட வேல்யூ வந்து எனக்கு என்ன தெரியும்? 1.732ன்னு தெரியும். ஸோ 900 × 1.732 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ இதுதான் இதோட ஏரியா. புரிச்சுதுங்களா? ஏரியாவோட வேல்யூ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். Question number 5. An advertisement board is in the form of an isosceles triangle with perimeter 36 meter and each of the equal sides are 13 meter. Find the cost of painting it at rupees 17.50 per square meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு இரு சமபக்க முக்கோண வடிவில் உள்ள ஒரு விளம்பர பலகையின் சுற்றளவு 36 மீட்டர், அதாவது பெரிமீட்டர், மற்றும் அதன் ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம் 13 மீட்டர் ஆகும். அதற்கு வர்ணம் பூச ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 17.50 வீதம் ஆகும் செலவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். இதுதான் ஒரு விளம்பர பலகைனா இதோட சுற்றளவு வந்து இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஸோ அப்படின்னா பெரிமீட்டரோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருந்தாங்க? 36ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட சைடு என்னென்னு கொடுத்துருந்தாங்க? 13 கொடுத்துருந்தாங்க. ஸோ 13 + 13 இன்னொரு சைடு நமக்கு தெரியாது. ஸோ அதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா இது ரெண்டே ஆட் பண்ணால் 26 + எக்ஸ்ன்னு எனக்கு கிடைக்குமா? ஸோ 36 - 26னா 10 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 10ன்னு கிடச்சிச்சு. ஸோ a = 10, b = 13, c = 13. ஸோ s = a + b + c டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டால் 36 டிவைடட் பை 2 18 எனக்கு கிடச்சிச்சு எஸ் வேல்யூ. ஸோ ஏரியாக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். √18 × 18 - 10 × 18 - 13 × 18 - 13. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 8, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 5, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 5 × 18 ரூட் ஆஃபில். ஸோ √144 × 25. 144னா 12 × 12, 25னா 5 × 5. ஸோ இதுலேருந்து 12 வெளியில் வந்துருமா? இதுலேருந்து 5 வேல்யூ வந்துடும். 12 × 5 60. ஸோ 60 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது தான் நமக்கு தேவையான ஏரியா. புரிஞ்சுதுங்களா? ஸோ பெயிண்டிங்க்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 17.50 ரூபா ஆகும்னு சொன்னால் மொத்தமாக 60 மீட்டர் ஸ்கொயர்டு ஏரியாவுக்கு எவ்வளோ ஆகும்? ஸோ 17.50 × 60 ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 1050 rupees வந்து மொத்தமாக அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 1050 rupees. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 6. படத்தில் நிலையிடப்படாத பகுதியின் பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி அன்ஷேடட் ரீஜியன் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்குற டயக்ராம். இது வந்து ஏ, பி, சி, சென்டர் பாயிண்ட் வந்து டி. இதோடது வந்து வேல்யூ வந்து 16 சென்டிமீட்டர், இது வந்து 12 சென்டிமீட்டர்.
அண்ட் இதோட லென்த் வந்து 34 சென்டிமீட்டர், இது வந்து 42. இது நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது இதுதான். இதில் அன்ஷேடட் இதோட ஏரியா என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஏரியா மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா ஃபைண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள், அதில் வந்து அதோட வேல்யூவில் இது மட்டும் இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ண இது கிடச்சிருமா, அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏடிபி, அதாவது ஏடிபி அந்த ஷேடட் பார்ட் அதை நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து எனக்கு 2 சைடு தெரியும், இந்த சைடு தெரியாது. ஸோ நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பை பித்தாகரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர்டு. ஸோ இதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன தெரியும், ஏபி ஸ்கொயர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 256 ப்ளஸ் 144. ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 400. இப்போ 400னா எனக்கு தேவை ஏபி வேல்யூ மட்டும்தான். அப்போ ரூட் எடுப்போமா, ஏபிக்குன்னா ரூட் எடுப்போம். அப்போ ரூட் எடுத்தால் என்ன வரும், 20, பிகாஸ் 20 × 20 400. ஸோ ஏபி ஈக்குவல் டு 20ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சைடு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனி வந்து அதுக்கு அந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ½ × b × h ஸ்கொயர் யூனிட்ஸ். ½ இன்ட்டு எனக்கு b வேல்யூ 12ன்னு தெரியும், h வேல்யூ வந்து 16ன்னு எனக்கு தெரியும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடியோட ஏரியாவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது வந்து குட்டி ட்ரையாங்கிளோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதில் ஏ வந்து 42ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, பி வந்து 34ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, சி வந்து நம்ம 20ன்னு இங்கே ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அது தான். ஸோ இந்த 3 வேல்யூ தெரியும். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு எஸ் வேல்யூ என்ன கிடச்சிச்சு, 48 கிடச்சிச்சு. ஸோ ஏரியா ஆஃப் நமக்கு தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், அதை எழுதிட்டோம். அதில் வந்து நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 48 × 48 minus 42 × 48 minus 34 × 48 minus 20. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 6, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 14, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 28. ஸோ 48 × 6 × 14 × 28 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 288 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை 392 ரூட் ஆஃப். ஸோ ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், 288 ரூட் எடுத்தோம்னா 12 × √2 கிடைக்கும். இதே வந்து 392 எடுத்தோம்னா 14 × √2 கிடைக்கும். ஸோ √2 இதாக இருக்குது. ஸோ இது ரெண்டே காமனாக எடுத்தோம்னா நமக்கு 2 கிடைக்கும். ஸோ இது எப்படின்னு நான் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து 288 392 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டெப்பு எப்படி வந்திருக்குதுன்னு நான் இங்கே சொல்கிறேன். 288 அது எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம் நமக்கு என்ன கிடைக்குது, 2 செகண்ட் டேபிளில் 144 கிடைக்கும். எகெயின் செகண்ட் டேபிளில் பாசிபிள், ஸோ 72 வரும். எகெயின் செகண்ட் டேபிள் 36, செகண்ட் டேபிள் 18, செகண்ட் டேபிள் 9, 9னா தேர்ட் டேபிள் எடுக்கிறோம். தேர்ட் டேபிள்னால் 2 டைம்ஸ் வரும். ஸோ கிடச்சிருச்சா. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு 2, இது ரெண்டுக்கும் ஒரு பேராக பிரிக்கிறோம். பேராக பிரிக்கும்போது எனக்கு இது கிடைக்கும். இதுக்கு பேர் கிடையாது, ஸோ அதை √2 தான் நான் கன்சிடர் பண்ணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை என்ன பண்ணால் என்ன கிடைக்கும், 3 × 2 × 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ இது பேர் இல்லாமல் ஒன்று இருக்குது, ஸோ அதை ரூட்டில் அப்படியே எழுதிக்கணும். ஸோ 12. ஸோ அதே மாதிரி 392 செகண்ட் டேபிளில் 196, அகெயின் செகண்ட் டேபிளில் 98, செகண்ட் டேபிளில் 49. ஸோ செவன்த் டேபிளில் 7 டைம்ஸு, ஸோ 7 1. அப்போ இது பேர் பண்ணால் 7 2 2 × 7 கிடச்சிச்சா. 2 × 7 14. இங்கே ஒரு பேர் இல்லாமல் ஒரு 2 இருக்குது. ஸோ அதை வந்து ரூட்டில் தான் எழுதணும், √2ன்னு எழுதுறேன். ஸோ இதோட வேல்யூ இது, இதோட வேல்யூ இது. ஸோ இதோட வேல்யூவை நான் எப்படி எழுதுகிறேன், 12 √2 × 14 √2ன்னு எழுதுகிறேன். ஸோ 14 12ன்னு இருக்குது. ஸோ இந்த √2 × √2 ஒரு 2வாக மாறுமா, சாரி இந்த √2 இந்த √2 ரெண்டுக்கும் சேர்ந்தால் ஒரு பேர் ஆயிருமா. ஸோ 12 × 14 × 2ன்னு நான் இதை எழுதலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் வேல்யூ எனக்கு கிடச்சிரும். அதுதான். ஸோ இங்கே பாருங்கள், 12 × 14 × 2 எனக்கு கிடச்சிச்சு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் ஏரியா.
ஸோ இப்போ நம்ம பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு தேவையானது என்ன? அன்யூஸ்டு ரீஜியன் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதை தான் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் அன்ஷேடட் ரீஜியன் வந்து என்னென்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி மைனஸ், அதாவது பெரிய ட்ரையாங்கிள் வேல்யூலேருந்து சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ண எனக்கு கிடைக்கும் 336 மைனஸ் 96, அப்போ 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. இதுதான் வந்து அன்ஷேடட் ஏரியாவோட வேல்யூ. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 7. Find the area of a quadrilateral ABCD whose sides are AB equal to 13 cm, BC equal to 12 cm, CD equal to 9 cm, AD equal to 14 cm and diagonals BD equal to 15 cm னு கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். AB equal to 13 cm, BC equal to 12 cm, CD equal to 9 சென்டிமீட்டர், AD equal to 14 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாகவும் BD equal to 15 சென்டிமீட்டரை மூலைவிட்டமாகவும் கொண்ட நாட்கரம் ABCDயின் பரப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ABCDன்னு நேம் வச்சுட்டேன். அதுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ இது ஒரு குவாட்ரிலேட்டர். இதை நான் வந்து இதோட ஏரியா நான் கண்டுபிடிக்கணும். எப்படி நான் கண்டுபிடிக்கலான்னா, இந்த ஆஃப் எடுத்துகிட்டா ஒரு ட்ரையாங்கிளா, ஸோ இந்த ஆஃப் எடுத்துகிட்டா ஒரு ட்ரையாங்கிளா, ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளையோட ஏரியா கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு குவாட்ரிலேட்டரோட ஏரியா கிடச்சிருமா? அதை தான் நான் பண்ண போகிறேன். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசி அப்படின்னு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி வேர் A equal to 13, B equal to 14, C equal to 15. ஸோ எஸ் கண்டுபிடிக்கணும். A ப்ளஸ் B ப்ளஸ் சியா. ஸோ இது எல்லா வேல்யூ ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுறேன். 2 போட்டால் என்ன 42 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 21. ஸோ இந்த வேல்யூவை எஸ் வேல்யூவை நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏரியா ஃபார்முலாவில். ஸோ ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் ஆஃப் 21 இன்ட்டு 21 மைனஸ் 13 இன்ட்டு 21 மைனஸ் 14 இன்ட்டு 21 மைனஸ் 15. ஸோ இது எல்லாத்தையும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 8, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 7, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 6 இன்ட்டு 21. ஸோ ரூட் ஆஃப் 21 எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ? இது ரெண்டு எல்சிஎம் எடுத்தால் 3 7 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 8 எல்சிஎம் எடுத்தால் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 கிடைக்கும். 7 1 மட்டும்தான், 6னா 2 இன்ட்டு 3 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இதை வந்து எடுக்கிறேன். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, 2 3 இருக்குது. ஸோ 2 3க்கு ஒரு 3 காமனாக வெளில எடுத்துடலாமா? ரூட்டில் இருந்தால் அப்படி தானே நம்ம எடுப்போம். ஸோ அதை எடுத்திருக்கேன். இன்ட்டு இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. ஸோ ஒரு 7 காமன் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 2, இதுக்கு ஒரு காமனாக ஒரு 2 எடுக்கிறேன். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அதுக்கு ஒன்று எடுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்குது 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடியோட வேல்யூ, ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிபிசி கண்டுபிடிக்கிறேன். ஏ வந்து 9, பி வந்து 12, சி வந்து 15. எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ 9 ப்ளஸ் 12 ப்ளஸ் 15 டிவைடட் பை 2. இது ஆட் பண்ணால் 36 டிவைடட் பை 2னா கேன்சல் பண்ணால் 18 கிடைக்கும். ஸோ இதுதான் எஸ்ஸோட வேல்யூ. ஸோ எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். root of 18 into 18 minus 9 into 18 minus 12 into 18 minus 15. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 9, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 6, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 3 எனக்கு கிடைக்குது. ரூட் ஆஃப் 18 இன்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை, இது ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 2 18. ஸோ இதுதான் வந்து 18க்கு. 3 இன்ட்டு 3 9, இது வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தா இது 6க்கு, இது ஒரு 3. ஸோ இப்போ காமனாவில் எடுக்கலாமா? எடுத்தோம்னா 3 2 3 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ட்ரையாங்கிள் டிபிசியோட ஏரியாவோட வேல்யூ. ஸோ ஏரியா இப்போ ரெண்டே என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஏன்னா நமக்கு குவாட்ரிலேட்டரோட ஏரியா தான் தேவை. ஸோ நான் ஆட் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் ஏபிசிடி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஏபிடி ப்ளஸ் ட்ரையாங்கிள் டிபிசி. ஸோ 84 ப்ளஸ் 54 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டே ஆட் பண்ணால் கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 8. A park is
is in the shape of quadrilateral. The side of park are 15 meter, 20 meter, 26 meter and 17 meter. And the angles between the first two sides is a right angle. Find the area of the park னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பூங்காவானது நாட்கர வடிவில் உள்ளது. அந்த பூங்காவின் பக்க அளவுகள் முறையே 15 மீட்டர், 20 மீட்டர், 26 மீட்டர் மற்றும் 17 மீட்டர் மற்றும் முதல் 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் செங்கோணம் எனில் பூங்காவின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு நாட்கரை வரைஞ்சிட்டேன். அதுக்கு நேம் வந்து ஏபிசிடின்னு வச்சுட்டேன். அதோட வேல்யூஸ் எல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போது நான் ப்ரீவியஸாக நம்ம சம் போட்டோம்ல அதே ப்ரொசீஜர் தான். இப்போது நமக்கு இது ஃபுல்லோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி ஒரு டயக்னல்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இது கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிச்சி ரெண்டே ஆட் பண்ணோம்னா இந்த ஹோலுக்கு கிடச்சிருமா, அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த டயக்னல் இதுக்கும் எனக்கு வேல்யூ தெரியாது. ஸோ இதை வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பை பிதாகரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர். 15 ஸ்கொயர்னா 225 ப்ளஸ் 20 ஸ்கொயர்னா 400. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ண எனக்கு 625 கிடைக்கிது. எனக்கு தேவையானதுன்னு ஏசி வேல்யூ மட்டும்தான். ஸோ ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கிது, 25 கிடைக்கிது. 625 எல்சிஎம் எடுத்தோம்னா வேல்யூஸ் கிடைக்கும். அதில் ரெண்டாக பேர் பண்ணி அதில் வந்து காமனாக இப்போ 2 × 2 இருக்குன்னா, ஆனால் அந்த 2 பேரா, ஸோ அதுக்கு பேருக்கு வந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு 2 தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 25 கிடைக்கும். இதுதான் ஏசியோட வேல்யூ. ஸோ ஏசியோட வேல்யூ என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம குவாட்ரிலேட்டரோட ஏரியா தானே கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன, ட்ரையாங்கிள் ஏபிசியையும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசியையும் நான் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஏரியா கண்டு நெக்ஸ்ட் அதுதான் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஏபிசி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஆஃபோட வேல்யூ என்ன, ஏபி இன்ட்டு பிசி. 15 × 20 கேன்சல் பண்ணோம்னா 150 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 150 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ ஏ வேல்யூ 17, பி வேல்யூ 25, சி வேல்யூ 26ன்னு எனக்கு தெரியும். ஸோ எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 68 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது, 34ன்னு கிடைக்குது. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ எஸ் என்ன 34. 34 × 34 மைனஸ் 17 எஸ் 34 மைனஸ் 25 34 மைனஸ் 26. இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 17, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 9, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 18 கிடைக்குது. ஸோ இன்ட்டு 34 ரூட் ஆஃபா. ஸோ ரூட்லேருந்து எடுத்துட்டோம். ஸோ இந்த ரூட்டு இந்த 34னா 17 × 2 34 எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 17th டேபிளில் தான். ஸோ பாசிபிள். ஸோ 17 அப்படி 9னா 3 × 3. ஸோ 8னா 222. ஸோ எல்சிஎம் எடுத்து இது கிடைக்கும். ஸோ இதுக்கு காமனாக எடுப்போமா, 2 17 இருக்குது. ஸோ ஒரு காமனாக ஒரு 17 எடுத்துகிட்டு இன்ட்டு 2 இங்கே 2 இருக்குது. ஸோ ஒரு காமனாக ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ காமனாக ஒரு 2, இங்கே 2 3 இருக்குது, இங்கே ஒரு 3 காமனாக எடுத்துட்டோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு 204 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கிது. ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ இது ரெண்டோட வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 150 ப்ளஸ் 204 இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கிது, 354 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கிது. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். நமக்கு தேவையானது இதுதான். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் நம்ம என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 9. ஒரு நிலமானது சாய் சதுர வடிவில் உள்ளது. நிலத்தின் சுற்றளவு 160 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 48 மீட்டர் எனில் அந்த நிலத்தின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A land is in the shape of rhombus. The perimeter of the land is 160 meter and one of the diagonal is 48 meter. Find the area of land ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டயக்ராம் வரைஞ்சிட்டேன், ஏபிசிடின்னு நேம் வச்சுட்டேன். அதை வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 160 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் கிவன்
பெரிமீட்டர்னா 160 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4 சைட்ஸ், அப்போ 4 சைட்ஸுமே வந்து சேர்ந்தது தான் வந்து ஒரு இதோட பெரிமீட்டர் வந்து இந்த வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ எப்படி கிடைக்கும்? 4 சைடும் சேர்ந்தாதான் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ சைடு ஒரு சைடோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும்ல. அப்போ சைடு ஈக்குவல் டு 160 டிவைடட் பை 4 போட்டால் என்ன 40 மீட்டர் கிடைக்கும். ஸோ அப்போ 4 சைட்ஸோட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 4 சைடும் 40 40 40ன்னு போட்டிருக்கோம். டயக்னல் ஆல்ரெடி 48ன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேல்யூ தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் ரோம்பஸ் வந்து ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ப்ரீவியஸாக நான் பண்ணத்தோம் அதே தான், ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபைன் பண்ணுறோம். ஏ வேல்யூ 40, பி வேல்யூ 40, சி வேல்யூ 48 தெரியும். ஸோ எஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணோன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2, 40 ப்ளஸ் 40 ப்ளஸ் 48 டிவைடட் பை 2, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 128 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 64 கிடைக்கிது. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரூட் ஆஃப் எஸ், எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஸோ 64 இன்ட்டு இது 64 மைனஸ் 40 மைனஸ் 24, 64 மைனஸ் 40 24, 64 மைனஸ் 48 16 கிடைக்கிது. இது எல்லாத்தையும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 64 64 இன்ட்டு 4, இது 24 அப்படியே, இது 24 பேரலல் இருக்குது. காமனாக ஒரு 24 மட்டும் எடுத்துக்கலாம்ல. ஸோ அதுங்காட்டி தான் நான் அப்படியே போட்டேன். 16 அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 16 இருக்குது, இங்கே ஒரு 16 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் காமனாக எடுத்த 24 என்னதுன்னா 2 இன்ட்டு 2ன்னு எடுக்கலாமா? அப்போ ஒரு 2க்கு வந்து காமனாக வெளில வருமா? அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ 16 இன்ட்டு 24 இன்ட்டு 2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்குது 768 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கிறது. ஸோ எனக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி கிடச்சிடுச்சு. ஸோ ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஏபிசிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஏன் நான் ரெண்டே போட்டுட்டேன்னா ரோம்பஸை பொறுத்தளவுக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த சைடு டயக்னல் வந்து இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். அப்போ இது ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும், சேம் வேல்யூ தான் இங்கே வரும். ஸோ அதுங்காட்டி நான் ஒரு தடவை ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அதே வேல்யூ தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். 768 ப்ளஸ் 768 ரெண்டே ஆட் பண்ணால் 1536 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. இதுதான் ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஏபிசியோட வேல்யூ. புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. The adjacent sides of a parallelogram measures 34 meter, 20 meter and the measures of one of the diagonal is 42 meter. Find the area of parallelogram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இணைகரத்தின், தமிழை ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் அளவுகள் 34 மீட்டர், 20 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 42 மீட்டர் எனில் அந்த இணைகரத்தின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைகரம் அதாவது பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே 34னா கண்டிப்பாக அதோட ஆப்போசிட் சைடு 34ஆக தான் இருக்கும். இங்கே 20னா இதோட ஆப்போசிட் சைடு இங்கேயும் 20ஆக தான் இருக்கும். ஸோ டயக்னல் வந்து 42 மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசிடினா இதோட ஏரியாவும் இதோட ஏரியாவை ஆட் பண்ணால் எனக்கு பேரலோகிராமோட ஏரியா எனக்கு கிடச்சிரும். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஃபஸ்ட்டு நான் இதை ஃபைன் பண்ண போகிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஏ வேல்யூ 34, பி வேல்யூ வந்து 20, சி வேல்யூ வந்து 42. எஸ் ஈக்குவல் டு 34, 20, 42 இதெல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 96 டிவைடட் பை 2 இதை கேன்சல் பண்ணால் என்ன வருது? 48 வருது. ஸோ அது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 48 மைனஸ் 34, 48 மைனஸ் 20, 48 மைனஸ் 42 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கிது? 14, 28, 6 கிடைக்கிது. ஸோ இந்த 48 எல்சிஎம் எடுத்தால் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 கிடைக்கும். ஸோ 14னா அப்படியே டேரெக்டாக இது அப்படியே 3 வரும். 14னா டேரெக்டாக நான் அப்படியே வச்சுக்கிறேன். 28னா 6னா 2 இன்ட்டு 3, 28னா 14 இன்ட்டு 2ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் 14க்கு இதான் காமனாக ஒரு 14. இந்த ரெண்டுக்கு இது 3க்கு 3க்கு இது எடுத்து காமனாக வெளில எடுத்தோம்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 336 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கிது. ஸோ ஆப்போசிட் சைடுனா ஈக்குவல்னா இப்போ இதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூஸ் தானே டிட்டோ இங்கே வரும். ஸோ இதுக்கு ஒன்றுக்கு ஃபைன் பண்ணாலே போதும், இதுக்கும் வந்து அதே வேல்யூ தான் வரும், அதே ஏரியா வேல்யூ தான் வரும். ஸோ அதுங்காட்டி நான் அதே எடுத்துக்கிறேன். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி இது ரெண்டையும் நான் ஆட் பண்ண எனக்கு கிடைக்கிது 336 ப்ளஸ் 336 672 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசிடியோட வேல்யூ வந்து 672 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? எக்ஸசைஸ் 7.1 இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, ஃபார்முலா இது தான், அதுக்கான சொல்யூஷன் இது. இதில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஃபைனல் ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சிக்ஸ்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் இதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். எயித்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஆன்சர். நைன்த்து கொஸ்டின் இது, கொஸ்டின் கண்டினியூ ஆகுது. இதான் அதோட ஆன்சர். இதான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு டென்த்து ஒன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.